இந்த படம் எங்களுக்கு சவுண்ட் டிசைனுக்கு வரும்போது எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. நான் நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபைட் படம்னா ஈஸியாக இருக்கும். என்ன மேக்ஸிமம் ஃபைட் இருக்கும், ஃபைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், பஞ்சஸ் இருக்கும். பட் இது காமெடி படம். அண்ட் மோரோவர் எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகணும், எங்கே மியூசிக் எண்ட் ஆகணும்னு சொல்லி எனக்கு வரும்போதே க்யூ பாயிண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதை எங்கே எவ்வளோ மியூசிக் வைக்கலான்றதுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் நிறையா நாள். எஸ் பாரதி ராஜா, தேங்க்யூ. அது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க ஒரு டேம். அண்ட் தேங்க்யூ கணேஷ் சார் அண்ட் அச்சு சார், தேங்க்யூ. எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ட்ராமா. தேங்க்யூ. அண்டு உதய் சார் வர முடியல, அஃப்கோர்ஸ் ரஞ்சித்தும் வர முடியல. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக எடிட்டர் மதன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இது பாலாஜி சாரோட நான் பண்ணுற 2வது படம். லக்கி மேன் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு படம். ஸோ இது வந்து எங்கள் செகண்ட் படம். ஒரு நாள் சார் வந்து கூப்பிட்டு லைன் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் சொன்னேன், இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, அதுதான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அவர் சொல்லும் போது அதான் அவர் கேமராமேன் சொன்ன மாதிரி நிறைய நான் லீனியர் வந்து இந்த படத்தில் இருக்குது. நான் கதை வந்து டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் யூஷுவல் படம் தாண்டி எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருந்தது இந்த படத்தில், அது ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே. அண்ட் இவர் சொன்ன மாதிரி தான் எக்கச்சக்க சண்டை நடக்கும் எடிட்டிங் ரூமில். ஏன்னா வந்து பாலாஜி சார் வந்து எப்படின்னா பிளான்டாக தான் வருவார். ஸோ அவர் வந்து எனக்கு தான் வேணும், இதான் வேணும்னு தான் வருவார். ஸோ அதை நான் பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா நான் என்னோடய ஐடியா உள்ளே சொன்னால் நான் ஃபஸ்ட்டு அவர் ஏற்றுக்க மாட்டார், பயங்கரமாக கத்துவார், பயங்கர எமோட் ஆவார். நானே அசிஸ்டன்ஸ் எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு அவர் டீ குடிச்சிட்டு நாங்களும் கீழே போய்ட்டு வரோம். வந்ததுக்கப்புறம் சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு அப்போ சொன்னோம். இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி ஃபன் ஒர்க்கிங். அவரோட நிறைய கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக அவர்கிட்ட நிறையா நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா சவுண்ட் சைடில் நிறையா கற்றுக்கிட்டேன். நீங்கள் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ரெஃபரன்ஸ் மியூசிக்லாம் வைப்போம். மியூசிக் பொறுத்த மாதிரி சும்மா டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் பார்க்குறதுக்கு. அவர் வந்து என்ன சொல்லுவார், அவர் மேபி ரேடியோவில் இருந்தது அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக என்னன்னு தெரில. அவர் சொல்லுவார், இந்த ஆடியோ இதோட கட் பண்ணிக்கும், இந்த ஆடியோ இதோட கட் பண்ணி பார்த்தா அப்படியே அது வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ நான் நிறையா சவுண்ட் சைடில் அவர்கிட்ட பயங்கரமாக நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக 2 படமாகவே. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு மற்ற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது பயமும் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம எதாவது சொன்னால் அவர் டக்குன்னு எமோட் ஆகி கத்திடுவார். என் அசிஸ்டன்ஸும் ஸ்டார்டிங்கில் பயந்துட்டாங்க, சார் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது சார், நீங்கள் வேறு யாராவது அனுப்புங்க சார் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறமா சொன்னீங்களா எல்லாரோடையும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரை ஃப்ரெண்ட் ஆகிடுவார். கத்திட்டு சரி வர உட்கார ஏதோ திட்டா அப்படின்பாரு. ஸோ அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து மிக்ஸ் ஆஃப் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக டைம் ஒர்த்தாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேட்டரில். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படத்துக்கு. ஸோ இதுக்கு ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. எனக்கு லாஸ்ட்டு செப்டம்பர் 20 வந்து லப்பர் பந்த் ரிலீஸ் ஆச்சு. லப்பர் பந்துக்கு அப்புறம் எனக்கு ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட்டு தேட்டர் படம் இதுதான். இப்போ லைனாக பண்ணி 4 இருக்குது. ஸோ திருப்பி இது செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. செப்டம்பர் ஒரு லக்கியாக என்னன்றது எனக்கு தெரில. ஸோ எல்லாமே செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது படங்கள் எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த படம் மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கேன். கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே எனக்கு இந்த படம் வந்து தான் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நல்லா எனக்கு கேமராமேன்லாம் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சாரோட ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது நல்லா ஹைட்டாக ஏதோ பயங்கரமாக இருந்தார். ஸோ இவர் பயங்கர இதாக இருப்பார் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபஸ்ட்டு நாள்லேயே வந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அதில் பண்ணோம். எனக்கு ஒரு அச்சுப்ரோ ஏற்கனவே தெரியும், ஒரு ஆல்பம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அவரோட எனக்கு அந்த சீன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லோரும் இந்த டீமில் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் நான் அவரை வந்து இந்த படம் மூலிமா ஃபஸ்ட்டு பாலாஜி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரொம்ப நல்லா இப்போ நான் பேசி அவரோட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரவி சார், சீனி சார், அதெல்லாம் சீனி சார்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது சின்ன டைனமிட்டு. அவரும் பாலாஜி சாரும் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன் டாம் அண்ட் ஜெர்ரி தோற்றுரும். அந்த அளவுக்கு பயங்கர இதுவாக இருக்கும். ஸோ ஜோக்ஸ் அபார்ட் பயங்கரமாக எல்லாருமே வந்து இதில் ஒரு டீமாக சேர்ந்து எல்லாமே பண்ணோம். அப்புறம் குமரன் ப்ரோ நான் எப்போயுமே அவர்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒரு சீன் இருக்குது இந்த படத்தில் அவருக்கும் தாத்தாக்கும். அந்த ஒரு சீன் போதும் அவர் எப்பேற்பட்ட ஆக்டர்னு சொல்கிறதுக்கு. அது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த சீன் கண் கலங்கும், பயங்கரமாக இருக்கும். அண்ட் பாலாஜி சார் பற்றி இன்னும் ஒன்று சொல்லணும். டைலாக்ஸ் அவர் எங்கேருந்து எழுதுறாருன்னு எனக்கு தெரில. எல்லா படத்துலையும் லக்கி மேனும் சரி இதுலேயும் சரி அவர் அர்த்தம் பண்ணுற படம் நிறைய டைலாக்ஸ் வந்து ஒரு பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லரில் கூட ஒன்று சொல்லுவாங்க, முயற்சி பண்ணுற கூட தோற்றது கூட முயற்சி பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, ஜெயிச்சா தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் இருக்கும். படத்தில் நிறைய டைலாக்ஸ் அந்த மாதிரி அவர் நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக என்னோடய டீம், ஸோ என்னோடய எடிட் டீம், ஸோ அசோசியேட் எடிட்டர் விநாயகம், ஹரி, அப்புறம் அசிஸ்டன்ஸ் சஞ்சய்,
தமிழ், அப்புறம் பிரணாத், இவங்க எல்லாருமே பயங்கரமாக அந்த படத்தில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, திட்டும் வாங்கியிருக்காங்க சார்கிட்டேருந்து. பட் எல்லாருமே நல்ல ஒரு ஜாலியாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். ஒரு நல்ல ஃபன் ஃபில்லிங் படம் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளே. அண்ட் இவரு சொல்ல மாட்டேன், குமரவேல் சார் அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த ரோல் சொல்லும் போது நான் கேட்டேன், இது யார் சார் பண்ணுறாங்க அப்படின்னாரு. 2 பேர் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஃபைனலான சொல்கிறேன் ரஷ்யா பாரு அப்படின்னாரு. பார்த்தா அவர் அந்த ரோல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாரு. எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கண்டிப்பாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாத ஒரு படம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா 2 hours இட் வில் பி வெரி ஒர்த். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ராகேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் முதல் படத்துலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். அவர் இந்த படத்தில் இருக்காருன்றதே எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிவன். ஓகே, தேங்க்ஸ். நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு வினோத் முன்னா அவர்கள். எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். ரொம்ப பணிவாக இருக்கு. இந்த படம் பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு நல்ல படத்துக்காக ஒரு நல்ல டீம் கூட இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பாலாஜி சாரை பற்றி நான் கேப்டன் கூல்னு தான் சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா ஆக்டர்ஸ் கிட்ட அவர் ரொம்ப சாஃப்ட்டு. எவ்வளோ டேக் வாங்கினாலும் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ ஓகே, பட்டு ஆக்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஜோவியலாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டாரு. செகண்ட், சில விஷயங்களும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நான் சொல்லிட்டேங்க. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக கதை இயக்குனர் திரு வாசு. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னோட குரு ராஜீவன் சார் அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஃபஸ்ட்டு நான் எனக்கு அருண் கௌஷிக் அவர் மூலமாக தான் பாலாஜி சாரை தெரியும். ஒரு நாள் நைட்டு ஃபோன் போட்டு ஒரு படம் ஒன்று இருக்குது, நான் அப்படி நீ வந்து பண்ணுறா அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னை கூப்பிட்டது ஃபஸ்ட்டு வேறு ஒரு படத்துக்கு தான். அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு நாள் ஃபோன் போட்டு இல்லைடா வாடா இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. அதனால தான் இந்த படம் வந்தது. ஆனால் ஆள் ஸ்பாட்டில் பயங்கரமாக இருப்பார். எல்லோரும் சொல்லுவாங்க பெரிய கோவக்காரங்க, நீ மட்டும்தான் அவர்கிட்ட செட் ஆகிருக்க அப்படின்னாங்க. அது என்னமோ தெரியலை. ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கூலான ஒரு டைரக்டர் தான். இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் பாலாஜி சாருக்கு முதல் நன்றி. அப்புறம் கணேஷ் சார், சீனிவாசன் சார், ரவி சார் எல்லாருக்கும் நன்றி. என்னோடய டிஓபி அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் நன்றி. படம் பாருங்கள், நல்லா வந்திருக்கு. பார்த்துட்டு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்லபடியாக எழுதி படத்தை வெற்றி வர பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி. அடுத்ததாக நடிகை தாரணி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு உங்கள் டைம் எடுத்து. லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் தேங்கிங் வர்ஷா மேம் ஃபார் காஸ்டிங் மீ டு திஸ் ப்ராஜெக்ட். ஸோ நான் ஆடிஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் நியூ டு மீ. அண்ட் தென் ஐ வுட் லைக் டு தேங்க் டைரக்டர் சார் ஃபார் ட்ரீட்டிங் மீ ஸோ வெல். அண்ட் ஒரு இடத்துலையும் ஐ டோன்ட் திங்க் ஐ மேட் ஹிம் ஆங்க்ரி ஆர் didn't act well. So thank you for making me a part of this film. And thank you producer sir. And production ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. I had no complaints at all. I loved coming to set every day. I loved shooting here. And all my co-actors, Kumaran, Payal, Kavita ma'am, thank you so much for being so sweet to me. நான் படம் இன்னும் பார்க்கல, ஆடியன்ஸோட பார்க்கலான்னு. But I loved the trailer and I hope you all will love it too. Thank you so much. தேங்க்யூ. அடுத்ததாக நடிகை கவிதா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்து சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். லான்ச்சுக்கு முன்னாடி போட்ட ஷர்ட்டு சூப்பர், லான்ச்சுக்கு இப்போது நடந்துட்டு இருக்கும்போது போட்ட ஷர்ட்டும் சூப்பர், நிக்கலன்னா சூப்பர். 2 ஷர்ட்டு சேஞ்ச் ஓவர் யாரும் பண்ணல, அவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். என்னோட குருக்கள் எல்லாரையும் வந்து நான் ஐ எம் ரிமெம்பரிங் தெம் நவ். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். கணேஷ் சார், கோட்டீஸ்வரி மேம், நம்ம ரவிக்குமார் சார், ஸ்ரீனிவாஸ் சாரை பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுல ஆரா ஃபார்மிங்.
நம்ம ப்ரொடக்ஷனோட ஆரா ஃபார்மிங் அவர் தான், எவர் ஸ்மைலிங் ஆரா ஃபார்மிங் கை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஆர் ப்ரொவைடர்ஸ், அந்த ப்ரொவைடர்ஸ் ஸ்மூத் ப்ரொவைடர்ஸ்னால் நம்ம கணேஷ் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ விஷ் யூ நத்திங் பட் தி பெஸ்ட். அப்புறம் நான் நிக்கில் சாரை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 ஷர்ட் போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. சரியா? அப்புறம் காஸ்டிங் டைரக்டர் வர்ஷா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், ராகேஷ் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். லெட் மீ கம் டு தி ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட். குமரவேல் சார் அண்ட் சார், ஐ எம் அ ஃபேன், officially fan. I'm very very happy to meet you, and I don't know if I'll fulfill your wishes by me acting, but I am hoping to do another movie where you're also there on screen. So அவங்களுக்கு பற்றி அப்புறம் பாலா சார் வந்து அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், வினோத் சாகரும் வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் குமரனோட கசின் ரோல் பண்ண ஒருத்தர் இஸ் there, yeah, so அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தர்ணியா அவங்களுக்கு, சிவா, வினோத் முன்னா, அர்ஜய், கவிதா அவர்கள், நீங்கள் எல்லாருமே, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூ ஆல் பீன் வெரி வெரி ப்ரிசைஸ்லி ஷோன் அண்ட் ஹீஸ் given you the right time for performance, and that itself you guys capitalized it really when you gave it your best to the director. So thank you all for that. Yeah, நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, ரீரெக்கார்டிங் பண்ணும்போது நிம்மதியாக இருந்தது எனக்கு. So I really felt very happy seeing all your performances. Payal, it doesn't look like you've done your first film. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, என்னோட வாழ்த்துக்கள். Now let me come to குமரன். குமரன் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டுடியோவில் தானே குமரன் மீட் பண்ணோம். அண்ட் குமரன் வந்து ரொம்ப பேச மாட்டார், இஸ் அ வெரி இன்ட்ரோவர்ட் கை. அண்ட் அந்த ஒரு he's not like இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறது வேற, நேரில் பார்க்கறது வேற இல்லை. குமரன் இஸ் ஜஸ்ட் நேச்சுரல். ஸோ ஹீஸ் டன் ஹிஸ் பெஸ்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே குமரனோட டேலண்ட்டை பற்றி, கேப்பபிலிட்டி பற்றி தெரியும். இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. குமரன் will be a star and I wish it happens. நம்ம சவுண்ட் டிசைன் உதய் அண்ட் சரவணன், நான் வந்து பாலாஜி மேலே வந்து பாம்பை தூக்கி போட்டு உங்கள் 2 பேரையும் வந்து பாலாஜி ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் நிறைய சண்டை போட்டிருப்பீங்க. என்னால் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பாலாஜி மூலிமா வந்திருக்கோம். பட் யூ கைஸ் ஹவ் டன் அ ஸ்டெல்லர் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். என்னோட சிங்கர்ஸ், அது வேல்முருகன் சாராக இருக்கட்டும், விஜயேஷ்தாஸாக இருக்கட்டும், ஹரிச்சரனாக இருக்கட்டும், யோகி பி திருப்பி பாடியிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், சைந்தவி அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக அவங்களோட ஜாப் பண்ணியிருக்காங்க. இட் மேட் மை ஜாப் ஈஸியர். அப்புறம் மியூசிஷியன்ஸ், என்னோட ரெக்கார்டிங் மிக்சிங் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே, என்னோட ஸ்டுடியோ மாடிஃபைட் எல்லாருக்குமே வந்து என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் எனக்கு எப்போவுமே ஆங்கராக இருக்கிற சாரேகாமா, அண்ட் வெரி ஹாப்பி தட் ஐம் ஷேரிங் த ஸ்டேஜ் வித் யூ ஆனந்த் பரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த கான்ஸ்டன்ட் புஷ் ஆல்சோ, மீன்ஸ் அ லாட். அப்புறம் பாலாஜியோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். என்னோட லிஸ்ட்டு கொஞ்சம் ப்ரொவிஷன் லிஸ்ட் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் பார்த்துருக்கீங்க. ஸோ பாலாஜியை பற்றி நான் என்ன சொல்லணும், பாலாஜி இஸ் பீன் மை ஃப்ரெண்ட் ஃபார் 15 years. மலை பொழுதுன்னு மயக்கத்துலேக்கு ஜஸ்ட் முன்னாடி வி ஸ்டார்டட் நோயிங் each other. மலை பொழுதுன்னு மயக்கத்தில் நான் மியூசிக் பண்ணும்போது பாலாஜியில் ஒரு ரோல் பண்ணியிருப்பான், ப்ரிடாமினன்ட் ரோல் பண்ணியிருப்பான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தேர் ஆர் ஸோ மெனி சேஞ்சஸ். நான் இன்னும் மியூசிக் டேரக்டராகவே தான் இருக்கேன். பாலாஜி ஆக்டரானா, எடிட்டரானா, சிங்கரானா, லிரிசிஸ்டானா, அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி 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 நவ் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் என்னோட நண்பனோட படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்ற ஒரு பாக்கியம். அதுக்கு எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க்யூடா. சாதாரணமாக சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் சும்மா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அதை பற்றி படத்தை பற்றி பேசணும். அது இப்போ இங்கே ப்ரெஸ் மீட்டில் வந்து நிற்கிது, அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து நிற்கும். அண்ட் இந்த படத்துக்கு எல்லா பாட்டும் பாலாஜி தான் எழுதியிருக்கான். ஸோ ஒரு பாட்டும் ஒரு ஹாமேஜ் ஃபார் ஆல் த விண்டேஜ் லிரிசிஸ்ட், ஆல் த லெஜெண்டரி லிரிசிஸ்ட்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பாலாஜி அவங்கள மைண்டில் வச்சு ஹீஸ் ரிட்டன். அதுவே ரொம்ப அது ஒரு குருத்துவம் இருந்தால் தான் இருக்கும். அது பாலாஜிக்கு வந்து நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் ஒர்க்கிங் வித் பாலாஜி வந்து நான் இதுவரை ஈஸியான ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பண்ணுவேன், பாட்டு பண்ணிவிட்டு ஓகேயான்னு கேட்பேன், ஓகே எல்லாமே சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அரை நாளில் வந்து லிரிக் வந்துடும். இல்லைடா இவனுக்கு என் பாட்டு பிடிக்கலையா, இல்லைடா எப்படி, நான் திருப்பி ஒரு டவுட்டாக கேட்பேன், இல்லை நீ அடுத்த பாட்டு பற்றி யோசி அப்படின்வான். ஸோ யூ ஒன்ட் பிலீவ் மீ, 10 days சாங்ஸ் முடித்தோம், 10 days ரெக்கார்டிங் முடித்தோம். டோட்டலாக என்னோட படத்தோட ஒர்க், இந்த படத்தோட ஒர்க்கே 20 days தான். அது பாலாஜியோட ஃப்ரீடமால் மட்டும்தான் முடிஞ்சது. ஸோ ஐ தேங்க் யூ ஃபார் தட் அகேன் பாலாஜி. அண்ட்
Kumara Sambhavam is a fun film. It has all the emotions right. நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் ஐ எம் ஷுர் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட். ஸோ மற்ற யாரையாவது விட்டேன்னா ஐ எம் ரியலி சாரி. எஸ், மதன் அண்ட் ஜெகதீஷ், precision, you both are precise, and so is the art director Vasu. You idallame collectively, because bringing the film together, let it be you, and picturizing the film the way you did. And we also met when we were shooting in Bondi, right? He is so quick, and he is so quick. All these three are like very romba superb to work with these guys. So I'm very fortunate to work with you guys. In the team, திருப்பி அடுத்த படம் பண்ணணும்னு ஆசை, நடக்கும். ஸோ கடவுளை வேண்டி நான் ஐம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. தேங்க்யூ அச்சு. அடுத்ததாக நாயகி பாயல் அவர்கள். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. ஸோ இப்போ மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு காரணம், as in for me, it is because of Varsha. Thank you so much, because அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கலனா I am not from this place. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் லீட் டெஃபினட்டாக ரொம்ப 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 முக்கியம். அண்ட் வர்ஷா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹவ் டு டெஃபினெட்லி பி தேங்க்ஃபுல் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் ஹேட். இங்கே இந்த பிளேஸில் எனக்கு யாரும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் தெரியாது, இந்த லாங்குவேஜ் கூட தெரியல. ஸோ when the situation is like that, ஒரு கம்ஃபர்டபுளான டீம் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் டு பி குட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் த டீம் தட் ஐவ் met. In the screen space is very important because in the film in the character is very very important, not just a part of the love story. மொத்த script and story க்கு இந்த character very very important. ஆனாலும் எனக்கு ஒரு very 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 nice song இருக்கு. and Ashish sir, thank you so much, because this is my first song in Tamil and அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆக்சுவலி எல்லா விஷுவல்ஸ், ட்ரெய்லர் விஷுவல்ஸ், சாங்ஸ், பிக்சர்ஸ் எல்லாமே நான் இப்போ தான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போ வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஷார்ட் ஃபார் இட் அண்ட் ஐ வென்ட் பேக் டு ஹைதராபாத் ஃபார் ஒர்க். டப்பிங் கூட இந்த ஃபிலிமில் பண்ண முடியல, பட் ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் Jagdish sir, thank you so much for showing me well. This is my introduction, this is my debut film, so it is very important that I'm shown and seen well. Thank you so much. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் that this is a very good team to work with. So producers and your team, all of you, thank you so much for making me feel so comfortable. It reflects in work, it reflects on screen, because I'm very new to it, and for everybody, I'm sure everybody is thanking the production house a little extra. And Kumaran is an introvert to others, but when you work with him and if you're in close quarters, he's not that an introvert, very comfortable to work with. Everything boils down to inga ellaru inga Chennai da irpanga, language தெரியும், and they're friends with each other also. I'm the only one who came from outside, so அப்படி இருக்கும்போது he made me feel very comfortable, and even my director. And director sir, actually I didn't know that you had such an aggressive side in post production and in the studio, because as actors, like Dharni said, we don't know that. He's very 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 sweet. ஒரு only problem I had was improvise பண்ணுவாங்க. Scene morning he'll change, long dialogues irukku, but every dialogue that he's written, he's even written the lyrics also, so you know how meaningful, how deep and how amazing he can talk and write and direct. So எனக்கு language மட்டும் அது கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, but actually it is very comfortable to work with him because he knows what he wants. If you know what you want, இந்த ஷார்ட்ல இவ்வளோதான் இருக்கு, இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு, இது மட்டும் சொல்லு அப்படி சொன்னா I will really concentrate on what is important for what is on screen.
to perform the entire script, an entire scene in one go is not what is important. To perform what is required for that scene and for that shot is important. And I'm very happy that you could give me that clarity, sir, and only with that comfort I could perform. Just performing the entire scene doesn't make sense is what I learned from you, and also some Tamil. Thank you so much for everybody. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நெக்ஸ்ட் டைம் நானே டப் பண்ணுறேன். திஸ் டைம் இட் வாஸ் நாட் பாசிபிள். அண்ட் என்னோட டீமுக்கு அண்ட் ஸ்பெஷலி டு மீ உங்களோட சப்போர்ட் வேணும் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக நாயகன் குமரன் அவர்கள். குமரன் தங்கராஜன். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ். இங்கே உட்காந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்த ஒரு சின்ன டைலாக் மாதிரி சினிமா என் லட்சியம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய லட்சியம், ஒரு 16-17 வருஷம் லட்சியம். ஸோ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு. அதனால் அதை இங்கே உட்காந்து அந்த மொமெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஸோ மறுபடியும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ட் அந்த கனவை நினைவாக்குனது வீனஸ் என்டர்டெயின்மெண்ட், கணேஷ் சார். எனக்கு சினிமாவில் யாருமே எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. அப்பா டிகேரில் வேலை பார்த்தவர். ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல. எங்கேயோ வந்தேன். கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்பயும் உங்களுடைய ஆதரவு இருந்தது. அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கோம், நல்லபடியாக கால் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம். குமார சம்பவம் வந்து என்னோடய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம். ஸோ ரொம்ப இமோஷ்னல் அண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த இடத்துல இருக்க. ஸோ கணேஷ் சார் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்கிறது, என்னுடைய ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும் நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோடு மட்டும்தான் நான் அங்கே போவேன். எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமார சம்பவமை நடத்தியிருக்காரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார், ரவி சார், எல்லா கதையிலையும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க. நான் மட்டுமே இது பண்ணலை. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் பாலாஜி அண்ணா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை, எதுவுமே இன்றைக்கி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் டைரக்ட் பண்ணுவார், நான் நடிப்பேன். அது பெருசாக வெளியே கூட வராது சம்டைம்ஸ். அவர் பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். முகம் சுளிக்காமல் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லோரும் அதில் கிளியராக இருந்தோம். ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட், ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதில் ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்ததாக என் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் குமரவேல் சார் அண்ட் ஜிஎன் குமார் சார், பாலசரவணன், எல்லாருமே, சிவா அரவிந்த் பிரதர், எல்லாருமே வந்து ரொம்ப தேர்ந்த நடிகர்கள். சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ். அவங்க எல்லார் மத்தியிலும் நான் நடிக்கிறதுக்கு முதல்ல பெருமைப்படுறேன். அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப
நன்றி. பட் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அவங்க வீட்டு பையனாக தான் என்னை பார்த்து அதுதான் சொன்னேனே, இது இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இவங்க எல்லாரு கூடயும் நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு எங்கள் கேமராமேன் ஜெகதீஷ், என்னோடய லுக்கில் ரொம்ப நான் கூட சில நேரம் அந்த சீனில் ரொம்ப எதாவது ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்றதுல இருப்பேன். என்னோடய லுக்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். என்னை ஒழுங்காக காட்டிடணும் அப்படின்னு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜெகதீஷ் பிரதர் தான். தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அண்ட் அச்சு பிரதர் மியூசிக், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கை ஃபஸ்ட்டு பாலாஜி நான் கேட்டுட்டு எனக்கு தான் அனுப்புனார். அப்பையிலேருந்து கேட்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் அந்த பாட்டு அந்த விடியாத இரவு கேட்டுட்ருக்கேன். ரொம்ப நாங்களே சொல்லக்கூடாது, பட் அவ்வளோ நல்ல ஒரு சாங் அச்சு பிரதர். இமோஷ்னலாக அது ரொம்ப டச் ஆகுது அந்த பாட்டு. அண்ட் லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் பாலாஜி நான் எழுதியிருக்காரு. எல்லாரும் அதுதான் சொன்னாங்க. அது ரொம்ப அந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கனெக்டிங்கான ஒரு பாட்டாக அது இருக்கும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம். உங்களுடைய சப்போர்ட் அகெயின் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் நான் பண்ணும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் மேலும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி குமரன், உங்கள் முயற்சி வெற்றிடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இயக்குனர் திரு பாலாஜி வேணுகோபால். மைக் எனக்கு புதுசு இல்லை, ஏன்னா நான் டெய்லி மைக்கில் பேசுகிறேன். என்னை ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு இயக்குனராக நீங்கள்லாம் அங்கீகரித்து நேத்தியோட 2 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா லக்கி மேன் ரிலீஸ் ஆனது September 1, 2023. ஸோ இன்றைக்கி திருப்பி 2 வருஷம் கழித்து குமார சம்பவம் அப்படின்ற இந்த படத்துக்காக நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு சின்ன ஒரு வெப் சீரிஸ் தான், அது ஷார்ட் ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. பட் அது என்னமோ படம் மாதிரி அவ்வளோ பேர் ரிவ்யூஸ் எழுதுனீங்க. அதே மாதிரி தான் லக்கி மேனுக்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ். என்றைக்காவது லைஃப்பில் நம்ம தோத்துட்டோமோ, நம்ம டவுன் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணீங்க. நீங்கள் கொடுத்த அத்தனை விமர்சனங்களையும் என்கிட்ட தொகுப்பாக நான் வச்சுருக்கேன். அதை நான் படிக்கும்போது என்னால் திருப்பி முடியும்னு நான் நம்புறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ ஊக்கம் கொடுத்த ஊடகத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அடுத்தது தேங்கிங் லிஸ்ட் ரொம்ப பெருசு. பட் நான் என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக சாஃப்ட் ஸ்டோரிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. பட் நான் கொண்டாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கொண்டாட்டத்தின் முதல் பகுதியை இப்போ பண்ண போகிறோம். அந்த கொண்டாட்டம் எனக்கான கொண்டாட்டம் இல்லை, கிட்டத்தட்ட நம்மளோடவே பல வருடங்களாக ஓடி ஆடி அட்டகாசம் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே தன்னை பிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் 30 வருஷம் வேலை பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவரை கொண்டாடாமல் யாரை கொண்டாடுறது? 30 வருடங்கள், 575 திரைப்படங்கள், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கும் பிஆர்ஓ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர முதல் பேர் நிகில் முருகன். ஸோ இந்த படத்துக்கு அவர் பிஆர்ஓவாக இருக்கிறது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் வி வாண்ட் டு டூ சம் ஆனர்ஸ் ஃபார் ஹிம். அதனால கணேஷ் ப்ளீஸ். நிக்கில்னா அந்த டப்பாவில் பொண்ணு வச்ச இடத்துல பூவை வைக்கல, பொண்ணையே தான் வச்சுருக்கோம். வீட்டுக்கு போய் பிரித்து பார்க்கவும். ஓகே. அண்ட் குமார சம்பவம். இந்த குமார சம்பவம்னா என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. கேள்விகளுக்கான ஒரே விடை என்னென்னா, குமரனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். அண்ட் இந்த மேடையில் இருக்கிற எல்லாரை பற்றியும் நான் நிறைய பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன்.
ஃபஸ்ட்டு நான் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் கடைசியாக ப்ரொடியூசரை பற்றி பேசுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ரொடியூசர் பற்றி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா குமரன் மூலமாக தான் எனக்கு கணேஷ் சார்லாம் அறிமுகம். ஒரு கதையை சொல்லும்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து கதை கேட்குறேன். இது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது, உடனே ஓகே ஆகுது, அண்ட் கடகடன்னு ப்ராஜெக்ட் நகர்ந்து போகுது. அண்ட் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமாக போகுது. அப்படின்னும் போது கணேஷருடைய ஒரு முடிவோடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்புறம் என்னென்னா, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்வல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். அதாவது 10 நிமிஷம் ஓடுவாங்க, 3 நிமிஷம் நடப்பாங்க, 1 நிமிஷம் தவழ்வாங்க, திருப்பி ஓடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது. திடீர்னு 10 நாள் பேய் மாதிரி வேகமாக வரும், திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது, இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னடா இது நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் திடீர்னு நிற்குது, ஏன் இப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா டைரக்டருக்கும் இருக்கிற அந்த ஒரு சின்ன கலக்கம் இருக்கும். ஏன்னா டைரக்ஷன்றது ஒரு பெரிய ஃப்ளோ. அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதில் எத்தனை விஷயங்களை வந்து நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்றதை நான் ரொம்ப தீர்மானமாக நம்புகிறேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தள்ளி போடலான்ற டெசிஷனையே தள்ளி போடுறாங்களே, அந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம் என்னோட கிரிக்கெட் கோச் ரமேஷ் சார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா, கணேஷ் சார் வந்து இயல்புலேயே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர். ஸோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னன்னா, அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தாடிக்கலாக இருக்கும். அது நமக்கு ஸ்லோவாக தெரியும். ஆனால் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா உலகமே எதுக்கு நின்றாலும் அதை பேக் பண்ணுவாங்க, அதில் நிற்பாங்க உறுதியா அப்படின்னு. ஸோ கணேஷ் சார் உறுதியாக நின்றதுனால மட்டும்தான் இந்த மேடையில் நான் உறுதியாக நின்று பேச முடியுது. ஸோ தேங்க்யூ கணேஷ் சார். நீங்கள் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். அண்டு நான் ஒரு தடவை இந்த வானிலை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் சொல்லுவார், நுங்கம்பாக்கம்ல இவ்வளோ மழை, மீனம்பாக்கம்ல இவ்வளோ. எப்போ பார்த்து நுங்கம்பாக்கத்தில் நிறைய மழை பெஞ்சதேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். அவ்வளோ நல்லவரை சத்தியமாக சினிமாவில் கூட காட்ட முடியாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்டை நடந்த டைமில் இப்போ வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது இல்லை. எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம், அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் வாய்ந்த சம்பளம், யார்கிட்டையும் பார்கெயின் கூட பண்ணாமல் அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான முதலாளி. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு டைரக்டராக நான் இந்த படத்தில் ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம், இன்னும் 2 படம் கிடைக்கலாம். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்றேன்னா, அவர் ஜெயிச்சா என்ன மாதிரி ஒரு 3லேருந்து 4 டைரக்டருக்கு லைஃப் கிடைக்கும். ஐ எம் வெரி ஷுர். அந்த அளவுக்கு அவ்வளோ பேஷன் இருக்குது அவருக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அண்ட் இன்னைக்கு குமரன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசினார் தெரியுமா. நிஜமாவே அண்ணன் மாதிரின்லாம் சொல்ல வேணாம், அண்ணனே சொல்லியிருக்கலாம் குமரன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து குமரனை பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்து முதல் முயற்சியாக இதுலேருந்து பாட்டிலேருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ அச்சு தான் ஆரம்பித்தோம். அச்சு கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப அலாதியான அனுபவம். பேசிக்காக அச்சு மாதிரி ஒரு கம்போசர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா எந்த கட்டத்துக்கு போயிருக்குன்னா, ஒரு படம் கூட வராத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 10 படம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் பின்னோக்கி போய் பார்த்து நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு கம்போசரை மேலே கொண்டு வருவோமேன்ட்டு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைரக்டர், ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் யோசிச்சாங்கன்னா அச்சு மாதிரி நிறைய பேரை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடியாத இரவு பாட்டு எதுக்காக பண்ணோன்றதை நான் இப்போ சொல்கிறேன். உண்மையிலேயே என் தாத்தா பாட்டி காலத்தில் மயக்கமாக கலக்கமாக இருந்தது. என்னுடைய அப்பா அம்மா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்த காலத்தில் வந்து யாராவது டவுனாக இருந்தால் ஒவ்வொரு பூக்களுமேனு ஒரு பாட்டு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு என்றைக்காவது அவன் டவுன் ஆவான்ல, அப்போது அவன் லைஃப்பில் திருப்பி அவன் மேலே வரணும்னா நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுதான் விடியாத இரவு பாட்டில் வி ட்ரைட். அது என்னுடைய ஞான குரு ஞான தகப்பன் கண்ணதாசனுக்காக இந்த பாட்டை ஒருவேளை அவர் எழுதினா எப்படி எழுதுவார் அப்படின்னு நினச்சி நான் எழுதின பாட்டு அது. இந்த படத்தில் 6 பாட்டு பண்ணோம். இந்த 6 பாட்டுமே, ஒரு பாட்டு வந்து பாரதியாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு நாமுத்துக்குமாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு வைரமுத்து சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு வாலி சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு கண்ணதாசன் சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு இப்போ இருக்கிற அசல் கோளார் பால் டப்பா மாதிரி நம்மளாலையும் எழுத முடியாதுன்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது மிஸ்டர் ஆனந்த். நீங்கள் சொன்னீங்க. எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் எனக்கு நான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்போட அருமை தெரியும். எனக்கு கொடுத்த வாய்ப்புகள், நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும்.
நான் ஒருவேளை தப்பாக எழுதினேன்னா வேறு யாராவது யோசிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கதைக்கான பாடல்களை என்னால் எழுத முடியும் அப்படின்னு நான் நம்பினா நான் எழுதினேன். பட் எல்லா படத்துலையும் நான் அதை பண்ணுவேனான்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். குமார சம்பவம் ஹேஸ் டு பி ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த படத்துடைய அத்தனை லிட்ரேச்சர், எனி திங் தட் யூ சி, ரைட்டிங்லேருந்து ஆரம்பித்து பாட்டுலேருந்து ஆரம்பித்து எவ்ரி திங், எழுத்துன்னு நீங்கள் எதை கேட்டாலோ பார்த்தாலோ இது அத்தனையும் நான் ஓன் பண்ணணும்னு நினச்சேன். இது ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். பட் அந்த பேராசைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அடுத்த பேராசை இருக்குது. என்னென்னா, ஆடியன்ஸ் டிசர்வ் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெயின்மெண்ட். அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை இது வரைக்கும் யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்காக உயிரை கொடுத்து அவ்வளோ வேலை நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இதை நான் சொல்லும்போது வித் அ லாட் ஆஃப் ஹம்பிள்னஸ் ஒன்லி ஐம் டெல்லிங். ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கு ஒரு